கிறிஸ்தேசுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் நாம் முகமுகமாய் சந்திப்பதற்கு கிருபை பாராட்டிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நம்முடைய நன்றி அறிதல்களை ஏறெடுத்துக்கொண்டு கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நல்ல நாளிலும் நான் சார்ந்திருக்கிறதான ஈரோடு பட்டணத்தில் இருக்கிறதான உங்களுடைய சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும், விசேஷமாக சகோதரர் பிரபாகரன் மற்றும் சகோதரன் கோபிநாத், வரதராஜ், பார்த்திபன் ஆகியோருடைய அன்பின் வாழ்த்துக்களையும், அதோடு கூட என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும், உங்களுடைய சகோதரியும் என்னுடைய துணைவியாருமாய் இருக்கிற தமிழரசியினுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக சேலம் பட்டணத்திலே தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை உங்களுக்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் தந்தமைக்காக முதலாவது நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளினுடைய சத்திய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு பின்பதாக மீண்டுமாக அவருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை நம் அனைவரோடும் இருந்தது நிமித்தமாக நாம் அவரோடு செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையை புதுப்பித்தவர்களாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு 16வது நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வந்து அவரையும் அவருடைய குமாரனையும் தொழுது கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியத்தை பெற்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஆம் சகோதர சகோதரிலே, நம்முடைய ஆண்டவருடைய நினைவு கூறுதலிலே நாம் பங்கெடுத்ததை தான் நாம் அப்படி சொல்லுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவது ஏதோ வருடத்தில் ஒரு நாள் நாம் நினைவு கூறுகிற காரியம் அல்ல. மாறாக அது நம்முடைய இருதயத்தில் எப்பெல்லாம் இருக்கணுங்க, நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இருக்கணும். ஆனால் நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அந்த நித்திய நியமமாக இருக்கிறதுனால நம்முடைய ஜீவன் இருக்கிற நாள் வரையிலும் அந்த குறிப்பிட்ட நாளில் நாம் அதை நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியாக நாம் அந்த நாளை நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்ட ஜனங்களாக நாம் இங்கே இருக்கிறோம். நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் சொல்லும்போது, குறைந்தபட்சம் 1 மாத காலம் அளவாவது உங்களுக்கு அந்த நினைவுகள் உங்களை விட்டு கடந்து போகாதபடிக்கு நீங்கள் அதிலேயே தரித்திருக்கும்படியாக நம்மளை அவர் ஒரு ஆலோசனையாக அது சொல்கிறார். வருஷம் முழுசும் இருக்கணும், வாழ்நாள் முழுசும் இருக்கணும். ஆனால் அந்த அனுசரித்த உணர்வுகள் குறைந்தது 1 மாத காலம் அளவாவது உங்கள் மனதிலேயே அது நிழலாட்டமாய் அது நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கணும் என்பதை அவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு பாடம் அதை குறித்ததான பாடமானா நிச்சயமாக அதை குறித்ததான பாடம் இல்லை. பாடத்தின் முடிவில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதற்காகத்தான் இந்த முன்னுரையாக நாம் இதை சொல்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபுல் டெலிவரன்ஸ் ப்ராமிஸ்டு டு காட்ஸ் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆக தலைப்பை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாருங்க தலைப்பு? தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை இல்லை, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. தேவனுடைய பார்வையில் இன்னைக்கு நாம் அனைவருமே நீதிமான்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையோட ரொம்ப ஜாக்கிரதையோட சில தலைப்புகளை அவர் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரணும். ஏன்னா தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கிறோம். அதனால் தேவன் நம்மளை தன்னுடைய புத்திரர்களாக தன்னுடைய புதல்விகளாக அவர் எண்ணிக்கொண்டு தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்கிற அந்த சந்தோஷம் நம்ம அநேகருக்கு அது இருக்கணும். இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தி கொள்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா பேரை சொல்லி இன்னாருடைய மகன் நான் அப்படின்னு சொல்லி கொள்றதுல இன்னைக்கு அநேகருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பகுதியில் அவங்க பிரபலமானவங்களாக இருந்தாங்கன்னா
அதை சொல்லிக் கொள்வதில் அவங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய தாத்தா பேரை கூட சேர்த்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, பெருமைப்பட்டுக்கிறாங்க, பெருமிதம் கொள்கிறாங்க. ஆனால் நம்முடைய அண்ட சராசரத்தின் தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனால, அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால, நமக்கு தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியத்தை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படியாக நம்ம இருக்கும்போது தான் எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த தலைப்பை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இது சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்தை ஆதார வசனமாக கொண்ட பாடம். வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆம் சகோதர சகோதரிகளே, இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 91ஆம் சங்கீதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கீதம். அது சபைக்குரிய ஒரு சங்கீதம். அப்படிப்பட்டதான ஒரு சங்கீதத்தில் இந்த 15வது வசனத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இது திருவிவிலியத்தில் வாசிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்து நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்திலே நானே அவனோடு துணை இருந்து அவர்களை நான் பெருமைப்படுத்துவேன். அந்த வசனம் வரும். ஆக இந்த அவர்கள் யார்? இந்த அவர்கள் தான் என்ன சொல்றாருன்னா, இங்கே 7ஆம் தூதன் அவர்கள் மேலே உள்ள வசனத்தை நாம் கவனிக்கிற போது, நாம் எந்த வகுப்பார், நாம் எதற்காக அழைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாகக்கூடிய அந்த வகுப்பாராக இருக்கிறோம். அன்பை சகோதர சகோதரிகளே, நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்டதான அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம்ங்கிற அந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அனைவரிடத்திலுமே அது இருக்கணும். அந்த ஆவல் இருக்கணும். இந்த வகுப்பாரில் நான் ஒருத்தராக இருக்கணும், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம் மாறணுங்கிற அந்த ஏக்கம் ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் அது இருக்கணும். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை சொல்லும்போது தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சரீர அங்கமாக இருக்கிற நம்மையும் சேர்த்ததான முழு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த சங்கீதமாக இருக்குது. அதனால் இதில் வரக்கூடிய அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கும் யார் தான் சுதந்திரவாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் மாத்திரமே அதற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் பொருந்தாதான்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த நீதிமான்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்துவதாக இருந்தது. ஏன் எப்படி என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் அவரை துன்பத்திலே தேவனை நோக்கி அணுகும்போது அவருக்கு அநேக துன்பத்திலிருந்து விடுதலையை தந்து ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்குறோம். அவரை கனப்படுத்தவும் செய்தார். வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம் சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு இந்த சங்கீதம் ஒரு வழிகோலாக இருந்தது. ஆக அவர் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரை ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே அவரை கனப்படுத்தப்பட்டவராக ஆபிரகாமை அவர் வைத்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகள், இப்படியாக யூத யுகம் முழுவதுமே அவருடைய நீதிமான்கள் அனைவருக்குமே அவர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களையும் ஒரு அருமையான ஏற்பாடுகளையும் அவர் செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆனாலும் இந்த முழு சங்கீதம் யாருக்குத்தான் முழுமையாக பொருந்தும்னு பார்க்கும்போது, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான சரீர அங்கமாக இருக்கிற நமக்கு மாத்திரமே இது பொருந்துவதாக நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஏன் அப்படி விசேஷித்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே முழு
முழு திறமையையும் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதில், விசுவாசத்தினாலும் அவருடைய சத்தியத்தினுடைய கொடியை உயர்த்தி பிடிப்பதில் இவர்கள் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் மரிப்பதற்கு கூட தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 15 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் நடந்தது ஞாபகம் வரணும். சற்று அசந்திருந்தீங்கன்னா அல்லது தேவனுடைய கரம் உங்கள் பக்கம் இல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நாம் கேள்விப்பட்டபடி பார்க்கும்போது தாக்குதல் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருந்தா எத்தனை பேர் மரிச்சிருப்பீங்களோ தெரியாது. ஏதோ தேவனுடைய கிருபை மற்றும் இரக்கம் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு நமக்கு பாக்கியம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஒருவேளை அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமா நாம் அதை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருப்பதற்கு நாம தைரியம் உள்ளவர்களாக, பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அன்பின் சகோதர சகோதரிகளே, இருந்த போதிலும் நாம் அந்த தாக்குதலிருந்து பின்வாங்கணுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் துணை கொண்டு தைரியத்தோடு தேவனுடைய உக்கராணித்துவமான அந்த ஊழியத்தை நம்ம செய்து அவருடைய சத்தியத்தின் கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். தேவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் தேவன் அவர்களை விசேஷித்தவர்களாக பார்க்குறாங்க. இந்த காலத்தில் இப்படி ஜீவனுக்கு பயப்படாம தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு அவருடைய சத்தியத்தினுடைய கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கு எத்தனை பேர்த்துக்கு தைரியம் வரும்? அது தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே, அவருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அந்தப்படியான ஒரு தைரியமும் ஒரு விவேகமும் அவர்களுக்கு வரும். அன்பின் சகோதரர், வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்ல போனால் அவங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் நிமித்தமாக அன்பின் ஆவிக்குரிய கனிகளை வளைத்து கொண்டு விசேஷமாக அன்பின் கனிகளை அவர்கள் பெற்றவர்களாக இருப்பாங்க. அன்பிலே அவர்கள் வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. நீங்க சகோதரர் சுட்டி காட்டுறார். ஆக நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறதே எதற்காக என்று பார்க்கும் பொழுது குணலட்சணங்களை நாம் வளர்த்து எடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நம்முடைய அநேக இடர்பாடுகளில், துன்பங்களில், துரோகங்களுக்கு மத்தியில் கூட நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு துணை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது இவர்கள் எப்படிப்பட்ட வகுப்பார்களாக இருக்கிறாங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்களை தேவன் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை தப்பிவித்து அவர்களை கனப்படுத்தக்கூடிய வகுப்பார்களாக இவங்க இருப்பாங்க. நெருக்கடியான சூழ்நிலையிலே இவங்க தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவர்களோடு இருந்து அவரை தப்புவித்து அவர்களை கனப்படுத்தக்கூடிய வகுப்பார்களாக இருப்பாங்கங்கிறது நம்ம பார்க்குறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆனால் என்ன சொல்றார் அப்படின்னா இங்கே 7ஆம் தூதன் இப்படியாக தேவனிடத்தில் வரக்கூடியவங்க இதை செய்ய வேண்டியது அவசியம். எதை செய்யணும்? அவங்க தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், தேவனிடத்தில் உண்மையான உக்கரணத்துவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அதற்கு முழு முதல் அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது தங்களுடைய சித்தத்தை விட்டுவிட்டு கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய அருமையான திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாத்திரமே அவங்க இருக்கணும்னு சொல்லும்போது தங்களையும் தங்களது சித்தத்தையும் அல்லது மற்றவர்களுடைய சித்தத்தை காட்டிலும் மேலாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அதை பெற்றிருக்கக்கூடியவர்களாக, அதை செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் இவர்கள் கடந்து செல்லணும். ஏன்னா இது எல்லாமே அவர்களுடைய உடன்படிக்கையில் வந்துடுது. நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம உடன்படிக்கையில் பிதாவே இன்று முதல் நான் என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் மாத்திரமே செய்கிறோன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியில் வரோம். அது ஒரு அடையாளமான ஞானஸ்நான உடன்படிக்கை. ஆனால் நாம் காலங்காலமாக நம்முடைய இருதயத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாக பலியின் ஜீவனுடைய வாழ்க்கையை நாம் துவக்கிறவர்களாக அந்த நாள் நம்ம துவங்குகிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பலியின் ஜீவியத்தினுடைய அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகெங்கும் பார்க்கும்போது ஒரு 300 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 300 கோடி கிறிஸ்தவர்களில் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் அநேக ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் ரொம்பவும் சொற்பமானவர்கள் மாத்திரமே இந்த சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அப்படின்னா நாம தான் அந்த விசேஷித்தமானவர்கள், அந்த விசேஷித்த வகுப்பார்கள். அன்பின் சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் இரக்கம் பெற்று கருணை பெற்ற அந்த பிள்ளைகளாக, அவர்களுடைய அருமையான பிள்ளைகளாக நாம் இந்த சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது இந்த உடன்படிக்கையினுடைய ஜீவியம் என்ன, அதனுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரமே அவர்கள் இருப்பாங்க. பேருக்கு மாத்திரமே ஆண்டவருடைய பெயரை தரித்தவர்களாக, தங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய ஜீவனை வாழ்நாள் முழுவதும் கழிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்படியாக பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்க அனைவருமே அவருடையவர்களா என்று பார்த்தா நிச்சயமா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளையும் பெயருக்கேற்றவர்களைப் போல பேருக்கு மாத்திரம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா? அநேகர் அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அவங்க எதுக்கு தான் வருவாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதல் நாளுக்கு மாத்திரமே வருவாங்க. அதனுடைய தாற்பயம் புரியாம, அதுக்கு முன்பதாக ஒரு மாத காலம் அளவாவது அதனுடைய அந்த சத்தியங்களை அவங்க தியானித்து பார்க்காம, நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை குறித்ததான அந்த புதிய சத்தியங்களை, அதாவது அந்தந்த வருடத்திற்கேற்ற சத்தியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அவருடைய தியாக மரணத்தை தியானிக்காதபடிக்கு வெறுமனே அதில் கை வச்சுட்டு போறாங்க. பார்த்தீங்களா? அது மிகுந்த கொடுமை. 7ஆம் தூதன் சொல்லும்போது, நீங்க எப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்துட்டும் அதில் கை வச்சீங்கன்னா அது அபாத்திரமாக எண்ணப்படாது. ஒருவேளை அது மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதனுடைய தாத்பரியமே புரியாம, அந்த அப்பத்தினுடைய தாத்பரியமும் அதனுடைய திராட்சரசத்தினுடைய தாத்பரியமும் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாகவும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாகவும் வைத்திருக்கிற அந்த 2 அடையாளங்களினுடைய தாத்பரியத்தை கொஞ்சம் கூட புரியாமல், கொஞ்சம் கூட தியானிக்காமல், எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த நாளில் மாத்திரம் வந்திருந்த பிரதர், எப்போ பிரதர் ராபோஜனம்? நிறைய பேர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. முன்னாடி தான் நமக்கு தெரியாது, நமக்கு சகோதரர்கள் சொல்லணும். இப்போ வீட்டுக்கு ஒரு காலண்டர் கொடுத்துட்றாங்க. அதில் ராபோஜனம் மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் ஏதாவது ஒரு நாளில் வருங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். கேலண்டரை வாங்கி பார்த்த உடனே முதல்ல பார்க்க வேண்டிய தேதி என்னங்க? நம்முடைய ஆண்டவருடைய அந்த நினைவு கூறுதல் நாளை வாங்கித்தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து அதற்காக நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ளணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படி இல்லாமல் அந்த நாளில் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல வாரத்தினுடைய மாசத்தினுடைய முதல் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறவங்க போல பங்கெடுத்துட்டு போகிறாங்க. இவங்களை எப்படி தேவனுடைய பரிசுத்தவான்கள்னு சொல்கிறது? மிகுந்த எச்சரிக்கை உள்ளவங்களாக இருக்கணும் அன்பின் சகோதர சகோதரி. இது வரைக்கும் இருந்திருந்தா பரவாயில்ல. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ் ஓவர் கூட வரமாட்டாங்க, ஆனால் எலெக்ஷனுக்கு வருவாங்க. இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை இவர்களுக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு நம்மளால கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா தேவன் தயை பெருத்தவர் தான், இரக்கமுள்ளவர் தான், எல்லா தப்பிதங்களையும் மன்னிக்கக்கூடியவராக தான் இருக்கிறாங்க. ஆனால் நோக்கத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்ம வராமல் இருந்துச்சுன்னா அது சிலர் உடல்நல பாதிக்கப்பட்டு கூட இருக்கலாம், வர முடியாமல் போகலாம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே வராமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்மளிடத்தில் இல்லை, பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவர் மூலமாக அவங்க கணக்கு ஒப்புவிக்கணும். அன்பின் சகோதர சகோதரிகளே, எதுக்கு எதை சொல்கிறோன்னா, தலைப்பை கொஞ்சம் உன்னித்து கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. வெறுமனே பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலைன்னு சொன்னால் நம்ம ரேண்டமாக போயிடலாம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கான முழு விடுதலை பற்றி தான் இன்னைக்கு சத்தியம். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தவங்க அதில் கொஞ்சம் பேர் தான் நம்ம நுழைஞ்சிருக்கிறோன்னு சற்று முன்னாடி நம்ம பார்த்தோம். இவங்களுடைய ஜீவன், இவங்க எப்படி ஜீவிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் தான். வசனத்தில் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம் சகோதர சகோதரிகளே, இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது நம்ம அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜீவனையே கூட பிதாவாகிய தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த பலியின் ஜீவிய வாழ்க்கையில் அதைத்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படியாக விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடந்த காலத்தில் இது விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்து, இதில் அநேக உதாரணங்கள் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் இது அருமையாக பொருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவங்க தங்களுடைய வாழ்நாள் பரியந்தமும் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் முழுவதுமாக ஜீவிக்கக்கூடிய அந்த ஜீவம் முழுவதுமே புத்தியுள்ள ஆராதனையாக ஜீவித்து அவங்க கடந்து சென்றிருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இன்னும் எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்குள்ள வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பேர் போய் சேரணும், அந்த சரீர அங்கத்தில் ஒருத்தராக போய் சேரணும்னு நமக்கு தெரியாது. எந்த நிமிடத்தில் இது முடிவுக்கு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆன போதிலும் அவர்களும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இவர்களை குறித்து தான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்க தரிசி மூலமாக நமக்கு சொல்றார். வசனம் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆம் சகோதர சகோதரிகளே, இவங்களை பார்த்து தான் சொல்றார், என் சம்பத்தை கூட்டி சேர்க்கும் நாளிலே நான் அவர்களுடைய என்னவா இருப்பேன்னு சொல்றாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாசிக்கிறது போல நான் அவர்களை கடாசிப்பேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இப்ப புரியுதுங்களா அந்த தலைப்பு? யார் அவருடைய சம்பத்து, யார் அவருடைய சொத்து? அவருக்கு பிரியமாக இருக்கிறவங்க மாத்திரமே அவருடைய சொத்து. அதனாலதான் அவங்களுக்கு மாத்திரமே இந்த வாக்கு தத்தத்தை அப்ளை பண்ணி அவங்க பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் நெஞ்ச தொட்டு பார்த்துக்கணும், நான் தேவனுக்கு பிரியமானவனா, அவரோடு கூட செய்த உடன்படிக்கையை அவருக்கு பிரியமா நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? ஓ, இந்த வாக்கு தத்தம் எனக்கு பொருத்தமானது, நான் அவருடைய சம்பத்து, நான் அவருடைய பரம்பரை சொத்து, நான் அந்த சொத்துக்கு உரிமைதாரன், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளி அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு மாத்திரமே வரக்கூடியதாக இருந்தா நாமளே அந்த தேவனுடைய பரிசுத்தவான்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒரு மிகப்பெரிய கிரீடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வசனம் இருக்கு இல்லைங்களா, நான் அவருடைய கரத்தில் ராஜ முடியாய் இருப்பேன், அலங்காரமும் ராஜ கிரீடமுமாய் இருப்பேன் சொல்றார். அந்த ராஜ கிரீடம், அந்த கிரீடத்தை இன்னைக்கு தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிரதானமாக யாரை வைத்திருக்கிறார்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிரீடத்திற்கு தலையாக இருக்கிறார். அவரோடு கூட 1,44,000 பேர் சேரும்போது அது ஒரு முழுமை பெற்ற ஒரு கிரீடமாகுது. அந்த கிரீடத்தில் எங்கள் சகோதரர் சொல்லும்போது பிரகாசமான முத்தாக நம்முடைய ஆண்டவர் இருப்பார். அந்த கிரீடத்திலே பதிக்கக்கூடிய முத்துக்கள்ல பிரகாசமான முத்தாக நம்முடைய ஆண்டவர் இருப்பார். அதை தொடர்ந்து 1,44,000 பேர் முத்துக்களும் வைரங்களுமாக இருந்து அந்த கிரீடத்தை ஜொலிக்கக்கூடிய கிரீடமாக சேர்ப்பார்கள்ங்கிறது சொல்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, இவர்கள்தான் நித்திய காலமும் பிதாவாகிய தேவனுடைய ஞானமும் நீதி மற்றும் அன்பு ஆகிய வல்லமை கொண்ட அந்த குணலட்சணங்களை பெற்றவர்களாக இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் தேவனுடைய மிகப்பெரிய ஏற்பாட்டின் கீழாக இருக்கக்கூடிய அருமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. வசனத்துல வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குங்கிறாரு? அவர்களுக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்றவர் யாராக இருக்கிறார்? பிதாவாகிய தேவனே இருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நான் போகணுமா அந்த ஊழியத்திற்கு? இதுக்கு பின்னாடி நீங்க அந்த ஊழியத்துக்கு என்னை கூப்பிடுறீங்களா பிரதர், நான் வரணுமா அப்படின்னா நமக்குள்ள விருப்பமும் செய்கையும் வரணும்னா யார் செய்யணும்? பிதாவாகிய தேவன் அந்த உந்துதலை கொடுக்கணும். இவ்வளவையும் சந்தித்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் டிராக்ஸா வரக்கூடாது. அந்த எண்ணம் போயே தீரணும், கொடுத்தே சாகிற வரைக்கும் செஞ்சுதான் ஆகணும் அந்த ஊழியத்தை. ஏன்னா நமக்கு அதுதான் நமக்கு ஊழியம். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம், வாய்ப்பு செய்யணும். அவர் தான் நமக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தை தோற்றுவிக்கிறவர். அவங்க தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். அதனாலதான் அவங்க விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த தேவனுடைய விருப்பத்தையும் செய்கையும் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை அடைய முடியுமானா வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். சும்மா வெறுமனே அந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியுமானா நிச்சயமா அது சுதந்திரிக்க முடியாது. இங்க சகோதரர் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, நீ உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கலாம், அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்ததாக நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம
எப்படித்தான் ப்ரூவ் பண்ண முடியும்னா, அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம நடந்து கொள்ளும் போது மாத்திரமே நம்முடைய இருதயமே நம்மை நியாயம் தீர்க்கும். நான் அவரோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றி தீரும் வருவதும் எனக்கு வேற வேலை இல்லைங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள அங்கே மேலோங்கி நிற்கும். அன்பின் சகோதர சகோதரிகளே, தான் இங்கே சொல்றார். சகோதரர் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருவனுடைய சொந்த சித்தத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். வலியன் ஜீவியம் வாழ்க்கையை நம்ம துவங்கின நாள்லேயே நமக்கு சுயாதீனம் கொடுத்துட்டார். நாம எந்த ஊழியத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை மனப்பூர்வமாக செய்யணும். தேவன் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னெல்லாம் அவர் எதுவும் நமக்கு சொல்றதில்லை, கட்டளை கொடுக்கறதில்ல. நீ இதை செய்து தான் ஆகணும் அப்படின்னெல்லாம் அவர் சொல்றதில்லை. இன்னும் சொல்லும்போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் போதனையிலிருந்து நாம் வெளியேற விரும்பினா அதை கூட அவர் தடுக்கிறது இல்லை. நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேங்க, நான் போகிறேன், ஏதோ நீங்கள்லாம் ஆர்வத்தில் சொன்னீங்க, கேட்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வந்து உட்காந்துட்டு பார்த்தா இங்கே இத்தனை வேலை வாங்குறீங்க, அடி உதையெல்லாம் வாங்கணுங்கிறீங்க, நம்மளால முடியாத, நான் கிளம்புறேன்னு சொன்னால் யாரும் தடையெல்லாம் பண்ண போகிறதில்ல. பிதாவாகிய தேவனே அவங்கள தடுக்கிறதில்ல. ஏன்னா நாம தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நான் உங்கள் சித்தம் செய்கிறேன்னு, அதுலேயே எல்லாமே அடங்கிடும். அப்படி இருக்கும்போது யாரையும் அவர் தடை பண்ணுறதில்ல, யார் மேலேயும் எதையும், இங்கே சகோதரர் சொல்லும்போது யார் மேலேயும் எதையும் அவர் திணிப்பதும் இல்லை, பலவந்தப்படுத்துறதும் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு வரலையா, ஆராதனை அட்டன் பண்ணலையா, நோ ப்ராப்ளம் அவருக்கு. நீங்கள் பாஸ் ஓவருக்கு மட்டும் வர்றீங்களா, அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. எலெக்ஷனுக்கு மட்டும் வர்றீங்களா, அதை பற்றி அவர் யோசிக்கிறதே இல்லை. மற்ற காரியங்கள் அவ்வப்போது மட்டும் சகோதர சகோதரிகள் வீடுகளில் சந்தித்து பேசிக்கிறீங்களா, அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்கிறதில்ல. சரி, புறம் பேசிக்கிட்டே திரியிறோமா, அதை பற்றி அவர் சொல்கிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளேயே வராது. எதெல்லாம் அவருடைய சித்தம்னு தெரிஞ்சு செய்கிறோமோ, அவருடைய விருப்பத்திற்காக எதையெல்லாம் செய்கிறோமோ அது மாத்திரமே அவருடைய உடன்படிக்கையின் ஜீவியத்திற்குள்ளாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நாம் எதை செஞ்சாலும் அது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாக இருக்காது, அதில் அவர் பிரியப்படுறதும் இல்லை. இதனால் அவருக்கு ஏதாவது இழப்புங்களா? அவருக்கு எந்த இழப்புமே கிடையாது. நாம் ஆலயத்துக்கு வராமல் போகிறது, நம்ம சௌரியத்துக்கு வர்றது, நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறது, ஆர்டர் அண்ட் டிசிப்ளினை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது, புது சிருஷ்டியினுடைய ஒழுங்குமுறைகளை நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே யாருக்கு நட்டம், யாருக்கு இழப்பு? நமக்குத்தான் இழப்பு. பிதாவாகிய தேவனுக்கு அவர் அது எதுவுமே அக்கௌண்ட்ல அவர் எடுக்கிறதில்ல. அவருடைய கணக்கெல்லாம், அவருடைய நோக்கமெல்லாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. அவங்களுடைய இருதயத்தின் நோக்கத்தை தான் அவர் பார்க்கிறார். உங்களுடைய செய்கைகளையெல்லாம் அவர் கவனிக்கிறது இல்லை. நீங்க எப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவங்களா இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? இருதயத்தில் வஞ்சத்தை வச்சுட்டு, இருதயத்தில் ஒரு வேற விதமான நோக்கத்தை வச்சுக்கிட்டு சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு நானும் பரிசுத்தவான்கள்ங்கிற போல அந்த நடிக்கிறவங்களை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால தான் அவங்களுக்கு பேர் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இல்லை. அவங்க பரிசுத்தவான்களாக அவங்களே நினைத்து கொள்ளலாமே ஒழிய தேவனுடைய பரிசுத்தவான்களாக தேவன் அவங்களை கணக்கில் எடுக்கிறதில்லை. அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க மாத்திரமே அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நான் வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவீர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் எப்படி இருக்கிறாருங்க? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுபவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறாங்களோ அவங்களை மாத்திரமே தேவன் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகளே, பெயர் கிறிஸ்தவர்களைப் போல நாம் ஏதோ வாரம் வந்து இந்த சன்னிதானத்திலே கூடி வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போலான்னு நினைக்க முடியாது. ஏன்னா அதற்கு இங்கே இடம் இல்லை. தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுபவர்களை மாத்திரமே பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடிய வகுப்பாராக அவங்க இருக்கிறாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய சித்தத்தை உண்மையாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்கான அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவரை நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா தேவன் அவர்களை நேசிக்கிறார், இவர்களும் தேவனை நேசிக்கிறாங்க. ஒரு அருமையான பரஸ்பரமான ஒரு ஒற்றுமை. தேவன் அவர்கள் மீது அன்பு வைக்கிறாங்க,
அதனால இவர்களும் அவர்கள் மீது அன்பு வைத்து தேவனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, தங்களுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரை நோக்கி அவங்க கூப்பிடுவாங்க. ஆனா அவருடைய பதில் காதால கேட்கும்படி வருமா? நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா, நெருக்கடியில் கூப்பிடுறோம் இல்லைங்களா, நமக்கு ஏதாவது பதில் அப்படியே ஒரு சத்தம், இந்த புரசபை பாஸ்டர்லாம் சொல்றாங்களா, அது மாதிரி அப்படியே சத்தம் திடுன்னு வந்துச்சுங்க, அப்படியே கேட்டுச்சுங்க. ஒரு பரிசுத்தவானுக்கு கூட அப்படி கேட்டிருக்காது. அது எப்படி நடக்குதுன்னே தெரியாத அவருடைய பதில் ஒரு நாளைக்கு பாடத்துல வரலாம், இல்லைன்னா அன்னைக்கினுடைய மன்னவுல வரலாம், இல்லைன்னா அன்னைக்குடைய இறைவன் கீதங்களுடைய வசனத்துல வரலாம், இல்லைன்னா சகோதரர் போன்ல வாக்கு தத்தத்தை பத்தி சொல்லுவார், அப்ப வரலாம். இப்படித்தான் அவருடைய பதில் வரும். ஆனா நேரடியாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய, நாம எதிர்பார்க்கிற முறையில் அந்த பதில் வராது. அன்பின் சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் அவருடைய சித்தத்திற்கும் வசனத்திற்கும் இசைவாக கேட்கப்படுறோமோ, ஜெபத்துல கேட்கிறோமோ, அவங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லி கொடுத்திருக்கிறார். வசனத்துல வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆம் சகோதர சகோதரிகளே, யாருக்கு செய்வாருங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க மாத்திரமே தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஈவன் நம்முடைய ஜெபத்துக்கான பதிலை கூட. அவருக்குள்ள நிலைத்தில்லாம அவருடைய காரியங்களை செய்வதில் பின்வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் நான் பிதாவின் சித்தம் செய்கிறேன்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே அவர் பதில் சொல்றதும் இல்லை, ஆசீர்வதிக்கிறதும் இல்லை. அன்பின் சகோதர சகோதரிகளே, அதான் சொல்றாரு, ஏனெனில் அவர்களில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளையும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறவர்களையும் அவரது வசனங்கள் மற்றும் அவருடைய பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும்படி அனுமதித்திருக்கிறவர்களை மட்டுமே கேட்பாங்க. இங்க ஒரு அருமையான வாசகம் சொல்றாரு. என்னன்னா, இப்படிப்பட்டவங்க தான் எதை புரிந்து கொண்டு ஜெபிப்பாங்கன்னா, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு மாத்திரம் ஜெபிப்பாங்க. இவங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க. மாறாக தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய எழுத்துக்களுக்கும் உட்பட்டு 7ஆம் தூதனுடைய ஆலோசனைகளை பெற்றவர்களாக, இது ஜெபிச்சா இதுக்கு தேவன் பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அதனுடைய தாத்பரியம் புரிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சும்மா பிதாவாகிய தேவனிடத்துல எல்லாவற்றுக்கும் போய் ஜெபிக்க முடியாதுங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நோயை குணமாக்க சொல்லி இல்லை, அந்த நோயை தாங்கி கொள்வதற்கு பலன் கொடுங்கப்பா. என்ன நோக்கத்திற்காக நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை தாங்கிக் கொள்ள அனுமதி கொடுங்க, எனக்கு இந்த நோயை எடுத்து போட்டுருங்க, நான் வேகமா ஓடி போய் ஊழியம் செய்யறேன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது பாடம் இருக்குது, சகோதரர்கள் வாய்ப்பு இருந்தால் எடுப்பாங்க, அதனால நம்ம அதில் டச் பண்ணல. அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆக தேவனிடத்துல ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறாரோ, 7ஆம் தூதனுடைய வார்த்தைகளில் எது உணர்த்தப்பட்டிருக்குதோ அதை மாத்திரமே ஜெபிக்கிறவங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நம்ம இருப்போம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஜெபங்களை தேவன் கேட்டு அவங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நாம ருசி பார்த்துருக்கிறோமா இல்லைங்களா? அநேக நேரங்களில் நம்மளையும் அறியாம நாம கேட்டதுக்கு தேவன் பதில் செஞ்சிருப்பாங்க. அதை நாம ருசித்து பார்த்துருப்போம், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, பிரதர் ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம்தான் பிரதர் பண்ணேன், அந்த நெருக்கடியிலிருந்து தேவன் என்னை மாற்றி போட்டார். எவ்வளோ பேர் நெருக்கடியின் மத்தியில் சந்தோஷமா இருந்தோம், எவ்வளோ பேர் அந்த நெருக்கடியின் மத்தியிலையும் துக்ககரமான சூழ்நிலையிலும் களி கூர்ந்து மகிழ்ந்தோம்னா தேவனிடத்துல ஜெபத்தில் வச்சிருக்கிறோம் பிரதர், தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பாருங்கிற அந்த விசுவாசத்தோட யார் காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அருள் செய்திருப்பார். அவங்க அந்த சந்தோஷத்தினுடைய உச்சத்தை உணர்ந்திருப்பாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய முயற்சிகளும், அதான் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய முயற்சிகளும் அவர்களுடைய காரியங்கள் அனைத்துமே, ஜெபங்கள் அனைத்துமே தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக இருக்கும்போது மாத்திரமே அவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இப்படிப்பட்டதான மனநிலையோடு இருந்தா கூட ஒரு அருமையான வாசகம்
அருமையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இப்படியாக அவர்களுடைய ஏமாற்றமே அவருடைய ஏற்பாடாக இருந்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அநேக நேரங்களில் நமக்கு தேவனிடத்தில் நம்ம ஜெபிச்சும் நமக்கு பதில் வராது. நீண்ட காலமாக காத்திருந்து இளைத்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம், மனசு சோர்ந்துரும். ஆனால் அதுதான் அவருடைய ஏற்பாடா, அந்த ஏமாற்றமே அவருடைய ஏற்பாடாக இருக்குதுங்கிறார். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம பிதாவாகிய தேவனை நம்பி வந்துட்டோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுக்கிறது எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேட்டுக்கொன்றும் அவர் கொடுக்கல. உங்களுக்கு ஏமாற்றம் தான் அவருடைய ஏற்பாடாக இருக்குது, நீங்கள் அதை ஏற்றுக்குங்கன்னா என்ன மனநிலையில் நம்ம ஏற்றுக்கிறது? மனசு கொஞ்சம் பாரம் ஆகிடும் இல்லைங்களா? ஆனாலும் அதுதான் அவருடைய ஏற்பாடு. ஏன்னா அடுத்த தலைப்பில் என்ன எழுதுறாருன்னு பார்க்கும்போது, சோதனையினுடைய ஆசீர்வாதங்களை பற்றி எழுதுறார். சோதனையின் ஆசீர்வாதங்கள்ங்கிற தலைப்பில் என்ன சொல்றாருன்னா, ஆபத்தில் நான் அவனோடே இருப்பேன் என்பது வாக்குத்தத்தம். நம்முடைய தலைப்பு வசனத்தில் ஆபத்தில் நான் அவனோடே இருப்பேன் என்பது வாக்குத்தத்தம். இங்கே சொல்லப்படக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நாம் சோதனைக்கு உட்படும் போது தேவன் அவர் கையை வச்சு தடுக்கிறது இல்லை. ஏன்னா யார் தான் சோதனை கொடுக்கறது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சோதனை கொடுத்தாருன்னா அது நிச்சயமா தேவன் கொடுக்குற சோதனை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்னோக்கி போகணும், நம்ம விழுந்து போகணும் அப்படின்னா அது யார் கொடுக்குற சோதனை? அது சாத்தான் கொண்டு வர சோதனை. சோதனையை முதல்ல நம்ம தரம் பிரித்து பார்க்கணும். நாம் ஏதோ உலகத்தின் இச்சைகளுக்கு ஈடுபட்டு அதற்கேற்றார் போல நம்ம வாழும்போது நமக்கு சோதனை எப்படி வரும்னா, சரியான பாதைக்கு வந்துட்ட மகனே வாங்க அப்படின்னு சொல்லி யார் கூட்டிகிட்டு போயிடுவாங்க? சாத்தான் அவருடைய வேலையை அருமையாக செய்வார். இதைத்தாப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உங்ககிட்ட ரொம்ப நாளாக, இந்த ஒன்று தானே உனக்கு ரொம்ப உச்சமாக இருந்தது, வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பாதையை திசை மாற்றி விட்டு அவர் சந்தோஷமாக இருந்துருவார். அது சாத்தான் கொண்டு வர சோதனை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லணும் அப்படின்னா தேவன் சில சிச்சைகளையும் சில சோதனைகளையும் அதை அனுமதிப்பார். அந்த சோதனைகள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது அவர் அனுமதிக்கக்கூடிய சோதனைகள். அதான் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, நாம் கஷ்டம் வருவதை அறிந்து நமக்கு தேவனுடைய அனுமதியின் பேர்ல அவருடைய நோக்கத்தின் பேர்ல நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம எடுத்து போடும்படி ஜெபிச்சோம்னா தேவன் அந்த சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்காமல் மௌனம் சாதிக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற போது, அவருடைய அந்த முன்னறிவு, அந்த ஞானம், அந்த விஸ்டம், அந்த ஃபோர் நாலேஜ் அது கண்டுகொள்ளுங்களாமா, இவனுக்கு இது தேவை என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். இந்த துன்பம், இந்த கஷ்டம், இந்த சோதனை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுப்பதனுடைய நோக்கம், அதன் மூலமாக அவங்க ஏதோ ஒரு குணலட்சணத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கு. அந்த குணலட்சணத்தில் அவங்க மெருகேறி தீரும் வரையிலும் அந்த சோதனை அவங்க நிச்சயமாகவே தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருந்தா அவங்களுக்கு அது ஒடுக்கப்படும். அதிலிருந்து தேவன் அவங்களை எடுத்து போட மாட்டார். அதைத்தான் சொல்றார். அந்த குணலட்சணத்தில் அவங்க அந்த குணலட்சணத்தில் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இப்பதான் தெரியுது பிரதர், இந்த சோதனையை தேவன் ஏன் எனக்கு கொடுத்தாரு. எனக்குள்ள இத்தனை வருஷமா அந்த கோபம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு செய்கையில தான் எனக்கு கோபமே இப்போ வர்றதில்லை பிரதர். அது வரையிலும் பிதாவாகிய தேவன் அதை செய்வார். நம்ம இடத்துல கோபம்ங்கிற ஒரு உணர்ச்சி கொப்பளிக்குது அப்படின்னா அதை தடை பண்ணணும்னா அதுக்கு சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலைகள் மாறுற வரைக்கும் பிதாவாகிய தேவன் அதை மாற்றி போடுறதில்லை. நம்ம மாறுற வரைக்கும் அவர் காத்திருப்பார். அந்த விதமான சோதனைகள் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த சோதனை நமக்கு மிகவும் பிரயோஜனமானது என்பதை நிரூபிக்குங்கிறாருங்க. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தக்கூடிய சோதனைகளில் நம்மளை விடுவிக்க சொல்லி நம்ம கேட்கக்கூடாதுன்னு நீங்க சகோதரர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதாவது வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவங்களிலேயே நாம் சந்தோஷப்படணும். வசனம் சொல்லுதா இல்லைங்களா? நீங்க உபத்திரவத்திலே சந்தோஷமா இருங்கள் வசனம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம ஏற்கனவே உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்கிறோமாங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் தரக்கூடிய உபத்திரவத்தில் நாம் எந்த அளவுக்கு மெருகேறிட்டு வர்றோம், முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா துக்கப்படுறோமான்னு நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும்.
ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, மற்றவங்களிடத்துல போய் முறுமுறுப்போம். ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம், என்னை போல தானே அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க சோதனை வேற, நம்ம சோதனை வேற. அவங்களுக்கான குணலட்சணம் வேற, நமக்கான குணலட்சணம் வேற. ஒவ்வொன்றையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டியவங்களாக இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன். வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா எப்படி சொல்றாரு, எங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரவத்திலும் நாங்க எப்படி இருக்கிறோமாமா, பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறாரா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவங்க பண்ண தப்பிதங்களை எல்லாம் சுட்டி காட்டி அவங்க மனம் மாறினதுக்கு அப்புறம் பேசக்கூடிய வசனம், உங்களுக்காக நாங்க இவ்வளவு நெருக்கப்பட்டு இவ்வளவு போராடி இப்போ நான் உங்களுக்காக போராடினதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் போராடினது அவ்வளோ உபத்திரவத்தை எனக்கு கொடுத்துச்சு. அப்பேற்பட்ட உபத்திரவங்கள் மத்தியிலேயும் நான் அந்த ஊழியத்தை செய்ததில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சொல்றார் அன்பின் சகோதர சகோதரிகளே. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா உபத்திரவத்தில் நமக்கு சந்தோஷம் இருக்கணும் அன்பின் சகோதர சகோதரிகளே. எங்கேயாவது அதிகப்படியான துன்பத்திலிருந்து காக்கப்படுவோம்னு வாக்குத்தத்தம் இருக்குதானா, அதிகப்படியான வாக்குத்தத்தங்கள் துன்பத்திலிருந்து காக்கப்படுவோம்னு இருக்காது. மாறாக என்னதான் இருக்குன்னா, நீங்கள் உபத்திரவத்திலே சந்தோஷப்படுங்கள், துக்கத்திலே சந்தோஷமாக இருங்கள், இப்படித்தான் இருக்கும். சில இடங்கள்ல மாத்திரம் வரும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், அது நம்முடைய விடுதலைக்கு பின்னாடி. ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வாக்குத்தத்தம் அனைத்துமே உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். ஆனா ஆறுதலும் தேர்தலும் இருக்கும் நமக்கு. உபத்திரவத்திலேயே நம்மளை விட்டுட்டாருன்னா நம்ம என்ன ஆயிருவோங்க, சோர்ந்து போயிருவோம். ஒரு ஊழியத்தை கூட மனசார செய்ய முடியாது. காலையில எந்திரிச்சா உபத்திரவம், சாயங்காலம் வரைக்கும் உபத்திரவம், நைட்டும் உபத்திரவம், விடிஞ்சா உபத்திரவம்னா முடியாது. தேவன் அப்படியெல்லாம் பிளான் பண்ண மாட்டார். உபத்திரவங்களை அனுமதிப்பாரு. அதுல நம்ம ஜெயம் கொண்டு வெளியில வந்துட்டோம்னா கொஞ்ச காலம் ரிலாக்ஸ் கொடுப்பாரு, மறுபடியும் ஒரு உபத்திரத்தை கொடுப்பார். இப்படியாக நாளுக்கு நாள் வளர்ந்து பரிசுத்தாவியினுடைய வல்லமையின் மூலமாக ஆவியின் கனிகளை நாம் வளர்த்து கொண்டு இறுதி இலக்காகிய கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ளும் வரையிலும் நமக்கு உபத்திரவங்களும் சந்தோஷங்களும் ஆறுதல்களும் மாறி மாறி தான் வருமே. நிரந்தரமான சந்தோஷமும் நமக்கு எப்பவும் இருக்காது, நிரந்தரமான துன்பமும் தேவன் நமக்கு தரதில்லை அன்பின் சகோதர சகோதரிகளே. நமக்கு அநேக நேரங்களில், நம்முடைய துன்பமான நேரங்களில், நம்முடைய நெருக்கடியான நேரங்களில், நம்முடைய ஆபத்தில் நமக்கு தேவன் ஆறுதலும் தேர்தலும் தரக்கூடியவராக இருக்கிறாரு. வசனங்கள் நிறையா இருக்குது, நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அவர் என்ன சொல்றாருன்னா 6லிருந்து 18 வரைக்கும் வாசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஆனால் நமக்கு வாசிக்க வேண்டியது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 17, 18 வாசிங்க போதும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான சகோதர சகோதரிகளே, அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் எப்போ நீங்குங்க? நம்ம மரணத்துல தான் அது அதிசீக்கிரத்தில் வரணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்முடைய உபத்திரமும் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். ஆனா அது வரைக்கும் உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து வாசிங்க. லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. ஆமா, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை எதுதான் உண்டாக்கும்னா நமக்கு வரக்கூடிய உபத்திரவம் தான் நமக்கு அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். தொடர்ந்து வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12, 9, 10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு இது சந்தோஷமா இருந்திருக்குது. அவருக்கு என்னதான் வேணுங்கிறாருங்க? ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான்
பிரியப்படுறேன். அவருடைய வாழ்க்கையே எதில் தான் பிரியமாக இருந்திருக்குதுங்க? அவர் இருந்த வாழ்க்கை வேற. அவர் ராஜபோக உபசரிப்பில் இருந்தவர். ஆனால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாரு. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் தான் தேவைனார்னா, ஒவ்வொரு நாளும் உபத்திரவம், துக்கம், துயரம், இதுதான் என்னுடைய தேர்ந்தெடுத்தலாக இருக்குது, அதில் தான் நான் பிரியப்படுறேன்னு சொல்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம் வாசிக்கலாம். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி ஆம் அழைத்தேன். சகோதர சகோதரிகளே, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குது? பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். உளையான சேற்றில் இருந்த நம்மை மீட்டு கொண்டாரு. என்ன சொல்றாரு அடுத்தது? உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. அது பிதாவாகிய தேவனுடைய கிருபை. இந்த ஆறுதலும் தேர்தலும் நமக்கு இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆம் சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்குமே ஒழிய, ஆனா ஒண்ணு கூட நமக்கு துன்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவோம்னு சொல்லலை. துன்பம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், உபத்திரவம் வரும். ஆனா இதுக்கு மத்தியில நான் இப்படி உங்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருப்பேன்னு சொல்லி இங்க வசனம் சொல்றாரு. அன்பின் சகோதர சகோதரிகளே, இவங்க தான் தேவனுடைய வாக்குத்தத்தப்பட்ட முழு விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்கள். இவங்கள் மாத்திரமே தேவனுடைய பரிசுத்தவான்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பின் சகோதர சகோதரிகளே. இன்னும் சொல்லும் போது இவங்க யாருக்கு தான் இந்த பாக்கியம், இந்த சிலாக்கியம் பெற்றுக்கொண்டாங்கன்னா, முதலாவது நம்முடைய ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டாங்க இந்த ஆறுதலையும் தேர்தலையும். அவங்க இடுக்கமான நேரத்தில் எங்கேயாவது துக்கப்பட்டாங்களா? மாறாக சந்தோஷப்பட்டாங்க. பிதாவின் சித்தம் செய்வதில் நான் முழு மகிழ்ச்சி அடைகிறேன், நம்முடைய ஆண்டவர் சொன்னார். அதுவே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு சொன்னார். பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்போஸ்தலர்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. ஆண்டவரே, சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. அங்கே யாருக்கு சத்தியம் சொல்லிட்டு இருந்தாரு? ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீக்கு சொல்லிட்டு இருந்தார். யாராவது போய் பொறுமையாக உட்காந்து ஒரு 5-6 மணி நேரம் ஒரே ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் சொல்லிட்டு பசி தாங்கிட்டு இருப்போமா? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தா அந்த வாசமே நம்மளை இழுத்துரும். சாப்பிட போகலாம், அப்புறமேல வந்து இப்படி தான் ஒரு 5 நிமிஷம் வெயிட்டு, சாப்பிட்டு வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்கிறேன். ஆனால் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு அருமையான ஒரு சகோதரி கிடச்சிருக்காங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். சத்தியத்தை அங்கே விதைச்சார் சமாரிய ஸ்திரீகிட்ட. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஊழியத்தையும் ஊழியத்தின் பாதையிலேயும் இருக்கும்போது நமக்கு பசி இருக்காது. உலகத்தான் கூட சொல்கிறாங்க, பசி நோக்கார் கண் தொஞ்சார் கருமமே கண்ணாயினார்னு உலகத்தினுடைய வார்த்தைகள் கூட இருக்குது. கருமத்திலேயே கண்ணாக இருக்கிறவங்களா இருந்தால், அது காரியத்திலே கண்ணுள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு பசி கூட வராது. பசியை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. அது நிறைவேற்றி தீரும் அளவிலும் அதில் தான் இருப்பாங்க. அது மாதிரி நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அன்பின் சகோதரர். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அதை ருசி பார்த்தாங்க, அவருடைய அந்த அன்பினுடைய ஆழத்தை. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, எங்கேயுமே முறுமுறுக்கல. வசனத்தில் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 24, 25, 26. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பாருங்க எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் துவைச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடிச்சு துவைச்சு கட்டி தலையெல்லாம் தொங்க விட்டுருவேன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல தலைகளா கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இவங்க வாரினால அடிச்சதுனால என்ன இருக்குதுன்னா, முதுகுல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே சிந்தி இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? துக்கத்தோட அழுதுட்டு இருந்தாங்களா?
சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க நடுராத்திரியில பாட்டு பாடுறதை கேட்டு சிறைச்சாலையில் இருந்தவங்க எல்லாருமே தூக்கம் விழிச்சு அவங்களுக்கும் சந்தோஷமாகி அவங்களும் இவங்களோட சேர்ந்து பாடினாங்களா என்னன்னு தெரியாத ரெக்கார்டில், ஆனால் பாடி இருக்கணும். ஏன்னா பாட்டினுடைய சத்தம் அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இவங்க பாடின சத்தத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களே ஆட்டம் கண்டுருச்சுங்களாம். அஸ்திபாரம் ஆடுற அளவுக்கு பாடி அஸ்திபாரமே உளுந்து போய் ஒட்டுமொத்த கட்டுகளும் கலண்டு கொண்டது, திறவுண்டது. அனைவருமே அங்க கட்டுக்கள் அனைத்தையும் கலட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த பாட்டை பாடி இருக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எப்படியெல்லாம் இருந்திருக்க வேண்டியவங்க. அப்போஸ்தலர் பவுலை நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய செல்வ சீமானா இருந்தவர், டபுள் சிட்டிசனா இருந்தவர், ஆசீர்வாதம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், படிப்புல அவருக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற போது அவர் இப்படி தலைகளாக கட்டி தொங்க விடும்போது அவர் என்ன நினைச்சிருக்கணும்? நமக்கு எதுக்கு இந்த ஜீவன் இந்த வாழ்க்கை நினைச்சிருக்கலாமா, மாட்டக்கூடாதா? ஆனால் தேவன் அவரை அப்படி நடத்தல. அவர் தேவனிடத்தில் வைத்த விசுவாசம், அவர் மேல வைத்த அந்த சந்தோஷம், அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவமானங்களை எண்ணாமல் போனாரோ அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவருக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் முழுமையான அந்த துக்கத்தையும் துயரத்தையும் அவர் சந்தோஷமாக கலிகூற பண்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்பதான் இப்படிப்பட்டவங்களை தான் சொல்றாரு தேவனுடையவர்களுக்கு, அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. இவங்க மாத்திரமே அப்போஸ்தலனாகிய பவுலை போலவும் சீலாவை போலவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வரக்கூடியவங்க மாத்திரமே தேவனுடைய பரிசுத்தவான்களாக எண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு தான் முழு விடுதலை. அது எப்போ முழு விடுதலை அப்படிங்கிறதான் அடுத்த டாபிக்ல பேசுறாரு. நமது முழு விடுதலை அப்படின்னா இந்த நம்முடைய ஆதார வசனத்துல அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு எப்பத்தான் முழு விடுதலை அப்படின்னா நமக்கு எப்பத்தாங்க விடுதலை? நம்முடைய மரணத்துல அந்த மரணம் பரிசுத்தவான்களுடைய மரணமாக இருந்து தேவனுடைய பார்வையில விசேஷித்த மரணமாக இருந்து அது ஆசீர்வதிக்கப்பட்ட மரணமாக இருந்தால் நம்ம என்ன ஆயிடுவோங்க? ஒரு இமை வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்க. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த ஆசீர்வாதம், நாம் இன்னைக்கு படக்கூடிய கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் எப்பத்தான் மாறும் அப்படின்னா அந்த இமை பொழுதிலே நொடி பொழுதிலே நாம் மறுரூபம் ஆகும்போது மாத்திரமே நமக்கு முழுமையான விடுதலை. அதுவரையிலும் இந்த பூமியில நமக்கு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நமக்குடைய ஆண்டவருக்கு கூட எப்படி இருந்துச்சுங்க, அந்த 3.5 வருட ஊழிய காலத்துல பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் பொறுப்பெடுத்து கொண்ட அந்த நாள் தொட்டு கடைசி நிமிடம் வரையிலும் அவர் துக்கம் துயரம் பாடு அனுபவித்தவராகவே இருந்தார். ஆனா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து ஈடுபலியை நிறைவேற்றி முடிச்சு சிலுவையில கல்கதா மலையில் அந்த சிலுவையில தன்னுடைய கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுக்கு பின்பதாக 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எங்கேயாவது கஷ்டம் துயரம் துக்கம் இல்லை. மாறாக அவர் பிதாவாகிய தேவனுடைய அந்த வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, அதே போலத்தான் அவருடைய பின்னடியார்களுக்கும் அவர்களுடைய முழுமையான விடுதலை அவர்கள் மறுரூபம் ஆகும்போது மாத்திரமே. அதுவரையிலும் இந்த பூமியில் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வெறும் வாக்குத்தத்தங்களாக மாத்திரமே இருக்கும். ஏன்னா இப்பொழுது நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் பார்க்கும்போது அது மகிமையான வாக்குத்தத்தங்கள் அல்ல, மாறாக அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக அவ்வப்போது சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கிட்டு வர்றோம். நமக்கு ஒரு விடுதலை வருவதை போல நம்ம அதை உணர்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆனா நிஜமான வாக்குத்தத்தம் இப்பொழுது வெறும் வாக்குத்தத்தங்களாக மாத்திரம் வெறும் எழுத்துக்களாக மாத்திரம் இருக்குது. ஆனா நமக்குன்னு ஒரு நிஜமான வாக்குத்தத்தம் இருக்குது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும்
அவைகளினாலே நமக்கு ஆம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இச்சைகளினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்கடையவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி வரும் அப்படின்னா, நாம் எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அவர்களுடைய காரியங்களிலே செய்யும் போது ஒருபோதும் நாம அதைரியம் அடைய மாட்டோம், அதாவது தைரியத்தை இழக்க மாட்டோம். அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாமா, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் பரிசுத்தமான எழுத்துக்களை தியானிப்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் ஆறுதலையும் தேர்தலையும் பெற்ற பிள்ளைகளாக இருந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை அப்பியாசப்படுத்த முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தங்களை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த திவ்ய அருமையான அந்த வாக்குத்தத்தங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, அந்த திவ்ய சுபாவத்தை பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டுங்கிறது அது நம்முடைய முழு விடுதலையை இங்கு அடையாளப்படுத்துறதாக இருக்குது. அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு எப்படி உருவாகும் அப்படின்னா, வசனத்துல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42, 43, 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமும் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த வசனத்தை இப்படி வாசிங்கன்னா அதான் புரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இது இப்படி படிச்சீங்கன்னா புரியாது. எப்படி படிக்கணும்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதில் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இந்த அழிவுள்ள சரீரத்தில் விதைக்கப்பட்ட சத்தியம் அழிவில்லாததாய் உருவாகும். அதே தான் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கனவீனம் உள்ளதில் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ள ஒரு சரீரத்தில் விதைக்கப்பட்டு மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, பலவீனம் உள்ளதில் விதைக்கப்பட்டு பலமுள்ளதாய் அது எழுந்திருக்கும். பலவீனமான பாண்டத்தில் விதைக்கப்பட்டது பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரத்தில் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தில் அது எழுப்பப்படும். அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. ஜென்ம சரீரத்தில் நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய சரீரத்தை நாம பெற்றுக்கொள்ள போகிறோங்கிறது தான் இப்படி சொல்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆக நாம பலவீனம் உள்ளவர்கள், நாம அழிவுள்ளவர்கள், நம்ம கனவீனம் உள்ளவர்கள். நம்முடைய ஜென்ம சரீரம் ஒரு சாதாரணமான சரீரம், ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தை, ஆவிக்குரிய மேனியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்முடைய முழுமையான விடுதலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இதன் மூலமே நாம் முழுமையான விடுதலையாக, இத்துடன் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கனம், மகிமை மற்றும் அனைத்தும் நமக்கு பிதாவாகிய தேவன் அதிகப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, சரி, இந்த காலத்துல நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையானா, அநேக நேரங்கள்ல நம்முடைய துக்கமான துயரமான நேரங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அவங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை நாம பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இது ஒரு வகையான விடுதலை, இது ஒரு டெம்பரவரியான விடுதலை. நமக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அவர் அப்படியே விட்டுறதில்லை. ஒரு மாற்று ஏற்பாடை கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு நிரந்தர விடுதலை இல்லை, ஆனால் அது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டு. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கான விடுதலை அது அநேக நேரங்களில் நமக்கு தரக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு கணம், அந்த ஒரு சில நேரங்களில் நம்மளை உயர்த்துவார், நம்முடைய ஸ்தானங்களில் நம்ம உயர்வோம். மற்றவர்கள் பார்வைக்கு அது விசேஷித்ததாக இருக்கலாம், ஆனாலும் அது உலகம் தரக்கூடிய சமாதானமாக இருக்காது, மாறாக அது தேவன் தரக்கூடிய சமாதானமாக இருக்கும். ஆனால் உலகத்தின் பார்வையில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது சாதாரணமாக தான் இருக்கும். அவங்களுக்கு நமக்கு எந்த மேன்மை வந்தாலும், நம்ம எந்த நிலைக்கு போனாலும் உலகத்தார் பார்வையில் அது எப்படி இருக்குன்னா அது ஒரு விசேஷித்த விதமாக இருக்காது. மாறாக நாம் நித்திய காலமாக உலகத்தின் கண்களுக்கு தெரியும்படியாக ஒரு மிகப்பெரிய முழு விடுதலையை நாம் எப்போ பெற்றுக்கொள்வோம்னா, நம்முடைய மரணத்தில், நம்முடைய இளைப்பாறுதலில் நம்ம பிரவேசிக்கும் போது மாத்திரமே
உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த மகிமை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரும். அன்பின் சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்தினுடைய முடிவில் அந்த கடைசி 1,44,000 அங்கம் நிறைவேறி தீர்ந்ததற்கு அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தலையாக இருக்கக்கூடிய அந்த தலையை கொண்டவரோடு அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நிறைவேறினதற்கு பின்பதாக ஒட்டுமொத்த உலகமும் அந்த மகிமையடைந்த சரீர அங்கங்களும் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆளுகை செய்யும் போது, அவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும் போது ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அவருடைய மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த பிள்ளைகளாக நித்திய காலத்திற்கும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெற்றவர்களாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இனி ஒரு வேதாகமம் எழுதப்படும் போது அந்த வேதாகமத்தில் நம்முடைய பெயர்களும் அதில் பதிவு செய்யப்படும். இப்போ எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் வாசித்தோமோ அதே மாதிரி நாம் தேவனுடையவர்களாக இருந்தா, தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருந்தா நிச்சயமாகவே நம்முடைய பெயர்களும் வரக்கூடிய அந்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்படும். இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்று. அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய முழு விடுதலை எப்போத்தான்? நம்முடைய மரணத்தில். அது யாருக்கு தான் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தான். தேவனால் பரிசுத்தவான்களாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சில விசேஷித்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய பரிசுத்தவான்களாக, அவர் விரும்பக்கூடிய பரிசுத்தவான்களாக இருந்தா அவங்களுக்கு மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலையில அவங்க கடந்து போவாங்க. அதுதான் அவருக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறோம், வந்திருக்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த மகா அருமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்ல முதலாவது யார் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதனுடைய கணம் மற்றும் மகிமையை முதலாவதாக பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவானாக இருந்தார். ஏன்னா அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய தகுதியை அவர் நிரூபித்து காட்டினவர், நிரூபித்து தன்னுடைய தரத்தை உயர்த்தி காட்டியக்கூடியவராக இருந்தார். அன்பின் சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அவருக்காக சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது என்று பிதாவாகிய தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரிதான் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள், முற்றிலும் ஜெயம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறவங்க எத்தனை பேருங்க? 1,00,000 ஜெயம் பெற்றவர்கள் அல்ல, மோர் தென் ஓவர் கமர்ஸ், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறவங்க அந்த 1,44,000 பேர். அதில் எத்தனை பேர் கடந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அங்கத்தில் ஒரு அங்கமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொற்பமான பேராக இருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் இங்கே சொல்கிற போது, எப்போதெல்லாம் ஏக்கத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மன்னாவை தேடுகிறோமோ அப்போதெல்லாம் நமது பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யமான அன்பை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாக ஈடுபலியை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்தப்படணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்தவர்களாக அதை நினைத்து பார்க்கணும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தாரே, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய விடுதலைக்காக கொடுத்தார். விசேஷமாக யாருக்காக கொடுத்தாருங்க? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபைக்காக கொடுத்தார். அதை நாம நினைத்து பார்க்கணும். அதே போல அவருடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவருடைய அந்த நினைவை நாம் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகளே, பலி செலுத்த வந்துட்டோம். கைப்பிடி தூப வர்க்கமாய் இருந்தாலும் அதை பாசாங்கில்லாமல் பரிசுத்தமாய் நாம் பலி செலுத்த வேண்டுங்கிறார். நம்மளால ஒரு கைப்பிடி தான் அள்ளி தூப வர்க்கத்தை போட முடியும்னா கூட அதுல எந்த விதமான பாசாங்கு இருக்கக்கூடாது, போலித்தனமான நடிப்பு இருக்கக்கூடாது. மாறாக உளப்பூர்வமான உண்மையான அந்த விருப்பத்தோடு அந்த வாஞ்சையோடு நம்ம அதில் பலி செலுத்தணும். அதான் சொல்றார், பரிசுத்தமாக அந்த பலியை நீங்க செலுத்துங்க. அப்படிப்பட்ட பலியை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகளே, இவங்க தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். ஒரு அருமையான நிழலும் பொருளும் இருக்கு. ரூத் சரித்திர புஸ்தகத்தில் பார்த்தோம்னா போவாஸ் வருவார், ரூத் இருப்பாங்க. போவாஸ் யாருக்கு அடையாளங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். ரூத் நம்முடைய அவருடைய சரீரமாகிய சபைக்கு நம்மளை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அன்பின் சகோதர சகோதரிகள், போவாசனுடைய போர்வைக்குள்ள போனாதான் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு, அந்த அம்மாவுக்கு அடைக்கலம். அந்த அம்மா அடைக்கலம் தேடி போவாசனுடைய போர்வைக்குள்ள போயிடுவாங்க.
இப்போ நாம கூட அப்படித்தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் போவாசை அடையாளப்படுத்துறார். போவாஸ் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறார். அப்போ அந்த உண்மையான நிஜ போவாஸ் ஆகிய நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் போய் அடைக்கலம் பெற்றது நிமித்தமாக நமக்கு நீதியின் சால்வை நமக்கு கொடுத்துருக்குது. அந்த சால்வையினுடைய இதுக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சபையாராய் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த ரூத் வகுப்பார் ஒவ்வொரு நாளும் முதிர்ந்த அன்பை காட்டி அந்த அன்பின் மூலமாக அதை வெளிப்படுத்தி தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தன்னப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு முழு விடுதலை அடையக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த வகுப்பாராக இருக்கணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரை திரை படாமல் பத்திரமாய் பாதுகாத்து அவரிடத்துல போய் சேருமளவும் அதை பத்திரப்படுத்தி கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அன்பின் சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலை குறைந்தபட்சம் நாம் 1 மாதம் அளவாவது நம்ம மனசில் வச்சுருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சுங்க நமக்கு நம்முடைய ஆண்டவருடைய நினைவு கூறுதல் நாளை அனுசரித்து? என்னங்க விரலூட்டி என்னங்க 16வது நாள். இன்னைக்கு 11ஆம் தேதி இரவு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அனுசரித்தோம். இன்னைக்கு 27ஆம் தேதி. 16வது நாளில் நம்ம என்ன நினைக்கணும்னா, அவருடைய அற்புதமான அனுபவங்களின் மூலமாக, கடந்த நாட்களில் நம்ம தியானித்த சத்தியங்களின் மூலமாக ஆழ்ந்த சமாதானம் பெற்று இரட்சண்ய நாளுக்காக நம்ம அந்த காத்திருந்தோம். அந்த இரட்சண்ய நாளை காத்திருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய அந்த ஈடுபலியின் புண்ணியத்தினால மீண்டுமாக நாம் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக, ஒரு புதிய துவக்கத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஆண்டவரை போலவே இருக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, பிதாவின் சித்தம் செய்வதற்காக பரலோகத்தினுடைய இளவரசராக இருந்த அவர் இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த அவருடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னா, அழகை இழந்தார், ஆரோக்கியம் இழந்தார், மானம் இழந்தார், மதிப்பை இழந்தார். ஏன்? பிதாவையும் பிரிய சம்மதித்தார். எதற்காகன்னா, உங்களையும் என்னையும் இழக்கக்கூடாது என்பதற்காக. அன்பின் சகோதர சகோதரிகளே, பிதாவை பிரிய சம்மதித்தார் அவருடைய சித்தம் செய்வதற்காக. ஏன்னா அவருடைய மணவாட்டி சபையாரை மீட்டெடுக்கணும், அதன் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். தலைப்பு என்னங்க? தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருந்தா நம்முடைய ஆண்டவருடைய மனநிலை நமக்கு இருக்கணும். நம்முடைய அழகா, நம்முடைய ஆரோக்கியமா, நம்முடைய மானமா, நம்முடைய மதிப்பா, இதெல்லாம் நம்ம கூட வராது. பிதாவின் சித்தம் செய்து நிறைவேற்றி தீரும்போது அவருடைய குமாரனுடைய பாத அங்கங்களில் ஒருத்தராக நம்ம மாறுவோம். புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை வருஷம் புதுப்பித்து கொடுங்கன்னே கேட்டுட்டு இருக்கணுமா? லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரி. எனக்கு லைசன்ஸை ரினியூவல் பண்ணி கொடுத்துட்டாங்க பிரதர், இனி ஒரு 5 வருஷத்துக்கு கவலை இல்லை. உலகத்தானுக்கு அப்படித்தான். அப்படி இல்லை. இந்த வருஷம் ரினியூவல் பண்ண லைசன்ஸை இந்த வருஷம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கிறதுக்கு, அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு நம்ம கடந்து போகணும். அன்பின் சகோதர சகோதரிகளே, அவங்க தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு தான் தேவன் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. 7ஆம் தூதன் ஒரு அருமையான கவிதையோடு முடிக்கிறாரு. நாமளும் அந்த கவிதையோடையே முடிக்கலாம். பிரியமானவர்களே, பந்தயத்தில் தொடருங்கள், இலக்கு மிக அருகாமையில் இருக்கிறது, தளராதீர்கள், காண்பீர்கள் அவர் முகத்தை சீக்கிரத்தில், பிறகு நல்ல உற்சாகம் உங்களுடையதாகும். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 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 ஊரில் போய் பொள்ளாச்சியில் சப்ஜெக்ட் எடுத்தோம். நிறைய பேர் கண் கலங்கிட்டாங்க. என்னன்னா, நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கம் ஆக வேண்டாங்க, ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டாம்.
ஒட்டுமொத்த மனுக்குலத்தை நம்ம வந்து சீர்திருத்த வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? அந்த ஒரு சிலாக்கியம் போதும். நம்மளுடைய ஜீவியத்தில் நம்ம என்ன உபத்திரவம் பட்டாலும், என்ன வேதனைப்பட்டாலும் அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவங்க இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் இல்லைங்களா? யாருக்கு கிடைக்கும் இந்த சிலாக்கியம்? ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் 1,44,000 பேருக்கு தான் அந்த சிலாக்கியம். அதில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாக எதையுமே அனுசரிக்கக்கூடாது, சடங்காச்சாரமாக எதையுமே செய்யக்கூடாது. தேவன் வந்து முகத்தை பார்க்கிறவர் இல்லை, இருதயங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவர். நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. அப்படிப்பட்டதான அந்த இருதயத்தோடு இந்த நாளில் நம்ம கடந்து செல்வோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது ரீப்ரிண்ட் 57 7ஆம் தூதனின் எக்காலம் என்கின்ற அந்த புத்தகத்தில் நவம்பர் டிசம்பருக்கான அந்த வருஷம் 2018 வருஷத்தில் வந்தது. வாய்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் அதை டவுன்லோட் பண்ணி இன்னும் அதிக சத்தியங்கள் இருந்தால் அதை ஆராய்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.